விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதாவது விசுவாசமே கிறிஸ்தவ யாத்திரையின் ஆரம்பம். இந்த விசுவாசம் என்கிற ஆயுதம் நம்மோடு இருக்கின்ற பொழுது மாத்திரமே நாம் கிறிஸ்தவ யாத்திரைக்குள்ளாக நாம் என்ன செய்ய முடியும்? அடியெடுத்து வைக்க முடியும். மலையை பார்த்து நீ பெயர்ந்து போய் என்று சொன்னால் கூட, கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட அது என்ன செய்யும்? அங்கே நடக்கும் என்பதாக வேதாகமத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைய தலைப்பிலே நாம் பார்க்கின்ற பொழுது பில்கிரிமேஜ், அதாவது புனித யாத்திரை என்று சொல்வார்கள். புனித யாத்திரை என்று சொல்கின்ற பொழுது இன்றைக்கு இந்துக்கள் அதிகமாக என்ன செய்கிறார்கள்? புனித யாத்திரைக்கு அவர்கள் பயணப்பட்டு செல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்லாமியர்கள் இன்றைக்கு இந்தியாவிலிருந்து இஸ்லாமியர்கள் கூட்டம் கூட்டமாக லட்சக்கணக்கான மக்கள் என்ன செய்கிறார்கள்? மக்கா மதினாவிற்கு செல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த பழக்கம் கிறிஸ்தவர்களையும் பற்றி கொண்டு விட்டது. இந்த பழக்கம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களையும் தொட்டி கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம். இன்னும் கூட ரொம்ப ஈஸியாக சொல்லப்போனால் நிறைய என்ன சொல்லுவோம், அந்த பிக்னிக் அரேஞ்சர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இப்பேற்பட்ட புனித யாத்திரை என்ன செய்கிறாங்க? ஏற்பாடு செய்கிறாங்க. இதன் மூலமாக அவர்களுக்கு அதிகமாக என்ன கிடைக்கும்? வருமானம் கிடைக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் இல்லையா, இப்போ அங்கே போர் நடந்து கொண்டு இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் அதிகமாக இன்றைக்கு புனித யாத்திரையாக செல்கின்ற இடம் இஸ்ரேல் தேசத்தில் உள்ள ஜெருசலேம். இயேசுவானவர் பிறந்த இடம், அவர் ஊழியம் செய்த இடம், அவர் மரித்த இடம் என்பதாக எல்லா இடங்களையும் பார்ப்பதற்காக கிறிஸ்தவர்களும் கூட இன்று செல்கிறார்கள். அப்படி என்று பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இந்துக்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், ஈவன் பார்சி, எந்த சீக்கியர்கள், எந்த சமயத்தை சார்ந்தவர்களானாலும் சரி, அவர்கள் இன்றைக்கு புனித யாத்திரைக்கு என்ன செய்கிறார்கள்? செல்லுகிறார்கள். இந்த யாத்திரை செல்வதற்கான காரணம் என்ன? உள்ளான நோக்கம் என்ன? புனித யாத்திரையின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு பல பேர் பலவிதமான காரணங்களை சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, புனித யாத்திரை போகின்ற பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? மோட்சம் கிடைக்கும், பரலோகம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அது மாத்திரமல்ல, புனித யாத்திரை போயிட்டு வந்தால் பாவங்கள் எல்லாம் என்ன செய்துவிடும்? கழுவப்பட்டுவிடும் என்பதாக மூட நம்பிக்கைகள். புனித யாத்திரை போயிட்டு வந்தால் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமா சமாதானமா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பேர் புனித யாத்திரை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன கிடையாது? சந்தோஷமும் சமாதானமும் கிடையாது. இன்னும் கூட சொல்ல போனால் நிறைய பேர் புனித யாத்திரைக்கு போகும் பொழுதே ஒரே பெர்மனன்ட் யாத்திரையை என்ன செய்யறாங்க? மேலே போய் சேர்ந்துடுறாங்க. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது, நம்ம பேப்பரில் படிக்கிறோம் இல்லையா? அப்போ அதுக்கு கூட பதில் வச்சுருக்கிறாங்க. புனித யாத்திரை போகும்பொழுதே என்ன செய்துட்டாங்க? அவங்க செத்து போயிட்டாங்க, நேரம் எங்கே போயிடுவாங்க? மோட்சத்துக்கு போயிடுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் கோயிலுக்கு போகிறதுனாலையோ, இல்லை மசூதிக்கு போகிறதுனாலையோ, இல்லை குருத்வாராக்கு போகிறதுனாலையோ, இல்லை ஆலயத்துக்கு போகிறதுனாலையோ நாம் என்ன செய்ய முடியாது? அந்த மோட்சத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பாவத்திலிருந்து விடுதலையை நாம் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும், மோட்சத்திற்கு செல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் புனித யாத்திரைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பயணப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆண்டவர் மிகவும் ஒரு அன்புள்ள ஒரு ஆண்டவர், இரக்கமுள்ள ஒரு ஆண்டவர், கிருபையுள்ள ஒரு ஆண்டவர். அவர் நம்மை எப்பொழுதுமே எந்த விதமான பிரச்சனைகளிலும் விட்டு விடுகிற தேவன் அல்ல. நீங்க எந்த பிரச்சனையில இருந்தாலும் சரி, உங்களை கை தூக்கி விடுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனா நாம என்ன செய்யணும்? வாசித்த பகுதி, புதிய ஏற்பாட்டின் பகுதி எடுத்து வைத்துக் கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46வது வசனம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற பொழுது, திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். இப்ப நாம தெரிந்த ஒரு கதை தான், அதிகமாக நாம் சிந்தித்த ஒரு கதை. அப்ப இந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது திமேயு என்பவரின் மகன் பர்திமேயு, திமேயு என்பவரின் மகன். அப்ப இந்த பகுதியை நாம் வேத வாசிப்பில் பல இடங்களில் நம்ம பார்த்திருக்கலாம். வேதாகமத்தை நீங்க பார்க்கின்ற பொழுது பல இடங்களில் அவர் கண் தெரியாதவர்களை குணமாக்கி இருக்கிறார். முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்க வேண்டாம், 27 முதல் 31 வரை உள்ள வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, அங்கே அவர் கலிலேயாவிலே 2 கண் தெரியாதவர்களுக்கு அங்கே என்ன செய்கிறார்? சுகம் கொடுப்பதாக நாம் வாசித்திருக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 முதல் 34 வரை வாசிக்கின்ற பொழுது இந்த எரிகோவின் சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கேயும் 2 கண் தெரியாதவர்களுக்கு அவர் சுகமளித்ததாக நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில்
18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 43 வசனம் வரை வாசிக்கின்ற பொழுது அங்கேயும் ஆண்டவர் ஒருவருக்கு சுகம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்திலே அவர் இங்கே தெளிவாக எழுதியிருக்கிறார், யாருடைய மகன் என்பதாக. திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்பதாக இங்கே எழுதியிருக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு காரியத்தை சிந்திக்கின்ற பொழுது அந்த இடம் எது, அதனுடைய பொருள் என்ன, அந்த இடத்துல என்ன சம்பவித்திருக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, எரிகோவை விட்டு அவர் புறப்படுகின்ற பொழுது ஆண்டவர் எந்த பகுதியை நமக்கு சிந்திக்க கொடுத்தாலும் அதுல பல காரியங்களை நமக்கு உணர்த்துவார். பாருங்க, மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கிறது எரிகோவை விட்டு புறப்படுகின்ற பொழுது, லூக்காவிலே சொல்லப்பட்டிருக்கிறது எரிகோவிற்கு சமீபமாய் வருகின்ற பொழுது, மத்தேயுவிலே சொல்லப்பட்டிருக்கிறது எரிகோவிலிருந்து புறப்படும் பொழுது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது எரிகோவிலிருந்து புறப்படும் பொழுது. அப்போ இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது எரிகோவிற்கு சமீபமாய் வருகின்ற பொழுது. அப்போ நாம் முதலாவது எரிகோவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெரிகோ இல்லையா? அப்போ எரிகோ அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அப்பர் எரிகோ அது ஒரு பகுதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லோவர் எரிகோ, அதாவது 2 பகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எரிகோவிற்குள்ளாக செல்வதற்கு ஒரு பாதை, அந்த எரிகோவிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு பாதை. இந்த இடம் எதுவென்று பார்க்கின்ற பொழுது எரிகோவிலிருந்து வெளியே வருகின்ற பாதை. ஏனென்று சொன்னால் இங்கு இயேசுவானவர் எரிகோவிலிருந்து எருசலேமை நோக்கி திரும்பவுமாக பிரயாணம் செய்கிறார். இதற்கு பின்னதாக அவர் திரும்பவுமாக அந்த எரிகோவிற்கு வரப்போவதில்லை. யாராவது சொல்ல முடியுமா? அவர் தன்னுடைய சிலுவை பயணத்தை நோக்கி பயணிக்கிறார். எரிகோவிலிருந்து வெளியே வந்த அவர் எருசலேமை நோக்கி பயணம் செய்கிறார். அப்போ இந்த இடத்தை நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், பர்திமேயு என்கிற கண் தெரியாதவர் அங்கே என்ன செய்கிறார், அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ பர்திமேயை வச்சு நம்ம ஒரு சில காரியங்களை என்ன செய்யணும், சிந்திக்கணும். இப்போ பர்திமேயை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், அவர் கண் தெரியாதவராக இருந்தாலும் ஒரு சில காரியங்களை அவர் அறிந்தவராக அங்கே காணப்படுகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அப்ப இந்த குணாதிசயங்கள், அதாவது பர்திமேயு என்கிற அந்த கண் தெரியாத தர்மம் கேட்டு பிழைக்கிறவர், அதாவது பிச்சை எடுப்பவர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்கிட்ட என்ன ஒரு குணாதிசயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் இருக்கிற இடத்துல இருந்து அவர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு நிறைய காரியங்களை தெரிந்திருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வருகிறவர் யார், அவரால் என்ன காரியங்கள் செய்ய முடியும், எனக்காக அவர் என்ன செய்வார், இவை எல்லாவற்றையும் அறிந்த ஒரு மனிதனாக அவர் அங்கே காணப்படுகிறார். பாருங்க, முதலாவதாக பர்திமேயு இயேசுவை நசரேயன் என்றும் தாவீதின் குமாரன் என்றும் அறிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, மேசியாவாக அவரை ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவீதின் குமாரனாக அவரை ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனக்கு பார்வை கிடைக்கும் என்று அவர் நம்புகிறார். இப்போ இந்த வசனத்தில் நம்ம இவ்வளோ என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பாருங்க, நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். வாசிங்க அடுத்த வசனம். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் அவன் கூப்பிட்டான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஆண்டவரை அவன் அறிந்து கொண்டான். எவ்வாறு அறிந்து கொண்டான்? இயேசுவை நசரேயன் என்றும், இயேசுவை தாவீதின் குமாரன் என்றும், இயேசுவை மேசியா என்றும், தாவீதின் குமாரனாக வருகின்ற அவர் எனக்கு பார்வை தருவார் என்கிற நம்பிக்கையோடு அவன் என்ன செய்கிறான், அங்கே அழைக்கிறான். இன்றைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி அழைக்கின்ற பிள்ளைகளாக காணப்படுகின்றோமா? எவ்வளோ பிரச்சனை இருக்குது இல்லையா? பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து என்ன செய்திருப்பார், உங்களை அவர் விடுவித்திருப்பார், உங்களை அவர் தூக்கி எடுத்திருப்பார், உங்களை அவர் என்ன செய்திருப்பார், கால்கள் தள்ளாதபடி உங்களை நடக்கும்படியாக கிருபை செய்திருப்பார். ஆனால் நாம் அவற்றை உணர்ந்தவர்களாக இந்த இடத்துல அமர்ந்திருக்கின்றோமா? அவற்றை உணர்ந்து நாம் அவருக்கு நன்றி செலுத்திய பிள்ளைகளாக, நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக இந்த இடத்துல அமர்ந்திருக்கின்றோமா? நாம் சற்று நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும். அவன் அங்கே கண் தெரியாதவனாக காணப்படுகிறான். அவனிடத்துல வேற எந்த உதவியும் அவனிடத்துல கிடையாது. அவனுக்கு நிரந்தரமான ஒரு வேலை கிடையாது. அவனுக்கு அங்கே குடும்பம் இருந்ததாக சொல்லப்படவில்லை.
ஆனாலும் அவன் ஆண்டவரை அறிந்திருந்தான். எவ்வாறாக அறிந்திருந்தான் என்று சொன்னால், இவரால் எனக்கு கண் பார்வை கொடுக்க முடியும் என்பதாக. இன்றைக்கு அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? நான் எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தாலும், நான் எந்த ஒரு போராட்டத்தில் இருந்தாலும், என்னுடைய குடும்பத்தில் பிள்ளைகள் எந்த ஒரு பிரச்சனைகளில் இருந்தாலும், எந்த ஒரு போராட்டத்தில் இருந்தாலும், நான் ஜீவனுள்ள தேவனை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது, நான் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் எனக்கு செவி கொடுப்பார், என்னுடைய எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து எனக்கு ஒரு விடுதலையை தருவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இன்றைக்கு யாரை தேடி செல்லுகிறோம்? நம்முடைய விசுவாச பிரயாணம் எதை அடிப்படையாக கொண்டதாக காணப்படுகிறது? நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு எதன் மேல் இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என அன்பானவர்களே, இப்போ சுற்றி இருந்தவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டுகிறார்கள். அப்ப இந்த வசனத்திற்கு என்ன விளக்கம் என்று பார்க்கின்ற பொழுது, இப்பொழுது நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டீர்கள். எப்படி பரிதிமையோ ஆண்டவரை அறிந்து கொண்டானோ அவ்வாறு நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டீர்கள். அறிந்து கொண்ட நீங்கள் அவரிடத்தில் நெருங்குவதற்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அவரை அழைக்கிறீர்கள். இப்படி நீங்கள் அவரை அழைக்கின்ற பொழுது, இப்படி நீங்கள் அவரை தேடுகின்ற பொழுது, சாத்தான் ஆனவன் அல்ல, நம்மை சார்ந்திருக்கிறவர்களே நமக்கு எதிராக என்ன செய்வார்கள்? செயல்படுவார்கள். இன்றைக்கு நாம் எதை போதித்துக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை போதித்துக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய செய்கைகளின் மூலமாக நம்மை சார்ந்தவர்களுக்கு போதிக்கிறது இங்க நிற்கிறவங்களுக்கு மாத்திரம் உள்ள ஒரு தொழில் அல்ல. போதிக்கிறது எல்லாருக்குமே. நீங்க எப்படி நடக்கிறீங்களோ அதைத்தான் உங்க பிள்ளைங்க பார்ப்பாங்க. நீங்க எப்படி உங்க சமுதாயத்தில் இருக்கிறீங்களோ அதைத்தான் உங்க பக்கத்தில் உள்ளவங்க பார்ப்பாங்க. இன்றைக்கு நாம் சமுதாய சிந்தனை உள்ளவர்களாக காணப்படுகின்றோமா? இன்னைக்கு சமுதாய சிந்தனையில எத்தனை பேர் இன்னைக்கு பெரிய பெரிய லீடர்ஸா இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் அறிவுரை வழங்கியது எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வேதாகமம் தான். அது கார்ல் மார்க்ஸா இருக்கலாம், நெல்சன் மண்டேலாவா இருக்கலாம், இல்லை மகாத்மா காந்தியா இருக்கலாம், யாராக வேண்டுமானால் இருக்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க படித்தது எதுதான்? வேதாகமம் தான். எல்லாவற்றிற்குமான விடுதலை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விடுதலைக்காக போராடியவர் தான் யார் என்று பார்க்கின்ற பொழுது இயேசுவானவர். இயேசுவானவரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். அதனால தான் இன்னைக்கு பல தலைவர்கள் உருவாகி இன்னைக்கு செய்திருக்காங்க. பெயரோடு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவரையே தொழுது கொண்டிருக்கின்ற நாம், அவரையே நாம் அவரிடமே ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற நாம், அவரை பற்றியே ஒவ்வொரு வாரமும் நாம் சிந்திக்கின்ற நாம், இன்றைக்கு அவரோடு நம்முடைய உறவை எவ்வாறு வைத்திருக்கிறோம்? சொந்தக்காரங்கெல்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க, எதுக்கு கோயில் கோயில் ஓடிட்டு இருக்கிற, எதுக்கு நீ ஃபாஸ்டிங் இருக்கிற, உடம்பு பாரு அல்சர் வந்துட போகுது சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அப்ப இந்த அதட்டுதல் என்பது எங்கே இருந்து வரும் என்று பார்க்கின்ற பொழுது, நம்மை சுற்றி இருக்கின்றவர்களிடத்தில் இருந்து மாத்திரமே வரும். யாரும் தூரம் இருந்து சொல்ல போறதில்லை. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் ஆண்டவரோடு நெருங்குவதை தடுப்பதற்கு முயற்சி செய்வார்கள். சாத்தான் அவ்வாறு செயல்படுவான். ஆனா இங்க நடந்த காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, முதல்ல சும்மா தான் கூப்பிட்டு இருந்தான் அவன். இவங்க எல்லாம் அங்க நிறுத்துறவரை இன்னும் அதிகமா சத்தமிட்டு கூப்பிட ஆரம்பிச்சான். அப்ப எப்பெல்லாம் உங்களுக்கு நெருக்கடி வருதோ அப்பெல்லாம் என்ன செய்ய, இன்னும் அதிகமா சத்தமிட்டு கூப்பிடுங்க இல்லையா? நாம் இன்னைக்கு சத்தமிட்டு கூப்பிடுறது கூட நாம் என்ன செய்யறது இல்லை, விரும்புறது இல்லை. சத்தமிட்டு கூப்பிடுகிறான், இன்னும் அதிக சத்தமாய் அவன் என்ன செய்கிறான், கூப்பிடுகிறான். அப்ப பாருங்க இப்ப நடக்கிறது என்ன? அவன் சத்தமாய் கூப்பிட்ட உடனே 49வது வசனம், ஆண்களில் யாராவது ஒருவர் வாசியுங்கள். 49. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். எனக்கு அன்பானவர்களே, நன்றாக நீங்கள் அந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக அவன் அழைக்கின்ற பொழுது, முதலாவதாக அவன் ஆண்டவரை நோக்கி அழைக்கின்ற பொழுது அங்கே அவனை தடுக்கிறார்கள். ஆனால் தடுத்த உடனே அவன் திரும்பமாக அதிக சத்தத்துடனே அவரை அழைக்கிறான். அதிக சத்தத்தோடு அழைக்கின்ற பொழுது அங்கே பதில் கொடுக்கிறவர் யார் என்று பார்த்தால் இயேசுவானவர். தன்னுடைய செயல்களின் மூலமாக அவர் அங்கே பதில் கொடுக்கிறார். நடந்து சென்று கொண்டிருந்தவர் அங்கே நிற்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, தன்னை சூழ நின்றவர்களை பார்த்து அவனை என்னிடத்திலே அழைத்து வாருங்கள், அவனை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்பதாக என்ன செய்கிறார், அவர் அங்கே சொல்லுகிறார். இப்ப பாருங்க சேஞ்ச் சொல்லுவாங்க. எலும்பில்லாத நாக்கு எது வேணாலும் பேசும், எப்படி வேணாலும் மாறும். இவ்வளவு நேரம் அவனை அதட்டினவங்க இப்ப என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க?
திடன்கொள், எழுந்திரு. எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆண்டவரை நெருங்குகின்ற பொழுது அங்கே அவர் நின்று என்ன செய்கிறார்? உங்களது சத்தத்திற்கு அவர் அங்கே செவி கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, செவி கொடுத்த அவர் அங்கே ஒரு செயல்பாட்டை அங்கே என்ன செய்கிறார்? அவர் அங்கே விரும்புகிறார். என்னிடத்தில் அவனை கொண்டு வாருங்கள். அப்ப நாமும் ஆண்டவரை அழைக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்மை சார்ந்திருக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, போ நீ ஊர் ஊரா போ, தேசம் தேசமா போ, தெரு தெருவா போ, அவருடைய வார்த்தையை நீ என்ன செய், சொல், அவர் உன்னை அழைக்கிறார். இந்த வார்த்தை நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? திடமனதுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அவரை நான் அழைக்கிறேன். பல தடைகள் வரலாம், பல தடங்கல்கள் வரலாம். ஆனாலும் நான் திரும்பவுமாக என்ன செய்வேன்? அந்த தடைகளையும் தாங்கி, அந்த தடைகளையும் தாண்டி எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நான் என்ன செய்வேன்? அவரிடத்தில் கிட்டி சேர்வேன், நெருங்கி சேர்வேன் என்ற முயற்சியோடு நீங்கள் அழைக்கின்ற பொழுது அவர் அங்கே நிற்பார். உங்களிடத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். அந்த மாற்றத்தை காணுகின்ற உங்களது உற்றார் உறவினர்கள், இனஜன பந்துக்கள், சொந்தங்கள் திரும்பவுமாக உங்களை சொல்லும், இன்னும் உற்சாகமாக எதை செய், ஆண்டவருடைய ஊழியத்தை செய் என்பதாக. இப்ப பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இங்கே நாம் மேல் வஸ்திரத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மேல் வஸ்திரம், இப்ப நாம எல்லாரும் மேல் வஸ்திரம் போட்டிருக்கிறோமான்னு சொன்னா எல்லாரும் நம்ம போடுறது இல்லை. ஆனா அந்த இடத்துல மேல் வஸ்திரம் ட்ரெஸ்ஸுக்கு மேல ஒரு துணி போட்டிருப்பாங்க. இதை பற்றி பலவிதமான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தர்மம் எடுக்கிறவர்கள் அங்கே என்ன செய்வார்களாம்? ஒரு மேல் வஸ்திரத்தை அணிந்திருப்பார்களாம். அது மாத்திரமல்ல, அவர்கள் அந்த நுழைவு வாயிலுக்கு அருகாமையிலே வரிசையாக அமர்ந்திருந்து அங்கே வந்து செல்லுகின்ற வியாபாரிகள், வழிப்போக்கர்கள் அவர்களிடத்தில் என்ன செய்வார்களாம்? உதவி கேட்பார்களாம். இன்னைக்கு உதவியெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. எப்படி கேட்குறாங்க தெரியுமா? வெளியே உட்கார்ந்துட்டு ஒரு 20 ரூபா கொடுத்தா ரேஷன் வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இப்போ இதில் ஒரு பெரிய ஒரு ஜோக் என்னன்னு சொன்னால், பள்ளிவாசலுக்கு வெளியே உட்காந்துருக்கிறவங்க லோன் பேப்பர் வச்சுருக்காங்களாம் கையில். லோன் பேப்பர் அவங்க சொல்கிறாங்கன்னா, இந்த லோன் எங்களுக்கு நீங்கள் முடிச்சு கொடுக்க முடியுமா? நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், இதனால் பல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்களாம். நிறைய பேர் முடிச்சு கொடுக்குறாங்களாம். இல்லை, இது இப்போ நடக்கிற கதைகள். இது அதாவது சின்ன சின்ன லோன் எடுத்துகிட்டு அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க பள்ளிவாசலுக்கு வெளியே உட்காந்து என்ன செய்கிறாங்கன்னா, லோன் பேப்பரை காட்டுறாங்களாம். பாருங்க, அப்போ அவங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்றது, மேல் வஸ்திரம் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்னொரு விளக்கம் என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே படைக்கின்ற பொழுது, அவர்கள் அங்கே சுற்றி திரிகின்ற பொழுது அங்கே அவர்கள் வஸ்திரம் அணிந்திருக்கவில்லை. எப்பொழுது அவர்கள் அந்த நடுமரத்தின் கனியை புசித்தார்களோ அப்பொழுது அவர்கள் தங்களை பாவிகள் என்று உணர்ந்தார்கள். அதன் பின்னதாக அவர்கள் அங்கே இலைகளை தைத்து ஆடையாக அணிந்ததாகவும், ஆண்டவர் அவர்களுக்கு தோலினாலே செய்யப்பட்ட ஆடையை அணிவித்ததாகவும் நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அப்ப இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்று பார்த்தால், விளக்கம் என்னவென்று பார்த்தால், அவன் மேலாக போட்டிருந்த அந்த வஸ்திரம் பாவமான வஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பாவத்தை என்ன செய்கிறான்? அங்கே களைந்து உதறி எரிந்து விட்டு ஆண்டவரை நோக்கி ஓடுவதாக வேதாகமத்தில் விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை நோக்கி அழைக்கின்ற பொழுது நீங்கள் பாவத்தோடு செல்வீர்களே, ஆனால் அங்கே உங்களிடத்திலே ஒரு மாற்றமும் காணப்படுவதில்லை. பில்கிரிமேஜ் போறதுனாலேயோ, அதாவது புனித யாத்திரை போறதுனாலேயோ, இல்ல பல இடங்கள்ல போய் தண்ணீரில் மூழ்கி எழுகிறதுனாலேயோ உன்னுடைய பாவங்கள் அங்கே நீக்கப்படுவதில்லை. உன்னுடைய பாவங்கள் அங்கே மறைந்து போவதில்லை. நீயாக உன்னுடைய பாவத்தை உணர்ந்து விட்டால் மாத்திரமே உனக்கு என்ன உண்டு? பரலோகம் உண்டு என்பதாக. இப்போ மற்ற ஆண்டவரை அறியாதவர்கள் கூட இவ்வளவு தெளிவாக சொல்லுகின்ற பொழுது, இங்கே வேத வசனம் நமக்கு அதைவிட தெளிவாக சொல்லுகிறது. அந்த கண் தெரியாத பர்திமேயு தன்னுடைய மேல் வஸ்திரத்தை கலர்ச்சி அங்கே எரிந்துவிட்டு ஆண்டவரை நோக்கி ஓடியதாக பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் எவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கின்றோம்? பாவமான மேல் ஆடையை வைத்துக் கொண்டு ஓடுகின்றோமா, இல்ல பாவமான அந்த மேல் வஸ்திரத்தை நாம் கலற்றி எரிந்துவிட்டு ஆண்டவரை நோக்கி பாவமில்லாத பிள்ளைகளாக நாம் ஓடுகின்றோமா? எனக்கு அன்பானவர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் பாவம் இல்லாமல் ஓடுகின்ற பொழுது மாத்திரமே அவரிடத்திலிருந்து எப்படி அந்த பரிதிமையும் அங்கே சுகத்தை பெற்றுக்கொண்டானோ, எவ்வாறு அவனுக்கு அங்கே கண் பார்வை கிடைத்ததோ, அவ்வாறு உங்களுக்கும் என்ன கிடைக்கும்?
விடுதலை கிடைக்கும். எந்த வகையான அது பிடியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தொடர்ச்சியாக நீங்கள் வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். 51வது வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். இந்த வசனத்தின் மூலமாக நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நீங்கள் ஆண்டவரிடத்தில் எப்பொழுது நிற்கிறீர்கள், ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். இப்போ நாம் ஜபிக்கும் போது சொல்கிறேன்ப்பா, நாங்கள் ஜபிக்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன ஜபிக்க போகிறோம் அப்படின்ட்டு. சகலத்தையும் அறிந்தவர், எல்லாம் எண்ணி வைத்திருக்கிறேன், உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், தாயின் கர்ப்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னதாக அறிந்திருக்கிறேன். இதெல்லாம் நாம் சொல்லும்போது ஜபிக்கும் பொழுது சொல்லிக்கொண்டே ஜபிக்கிறோம் இல்லையா? அப்போ இவ்வளவு தெரிந்த அவர், அவனுக்கு என்ன தேவைன்னு தெரியாமல் இருக்காதா? பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்தது யார்? கடவுள் தான் இல்லையா? அப்போ ஒரு மனிதனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறவரும் ஒரு மனிதனுடைய இருதயத்தை லகுப்படுத்துகிறவரும் அவரே. அப்ப அவருக்கு இது தெரிஞ்சிருக்காதா? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதாக அங்க அவனிடத்துல கேட்கிறார். அந்த வசனத்தை நீங்க திரும்ப பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். அப்ப இதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம ஜெபிக்கின்ற பொழுது நமக்கு என்ன தேவை என்பதை தெளிவாக நாம் அவரிடத்துல கேட்கின்ற பிள்ளைகளாக காணப்படுகின்றோமா? தெளிவு என்பது நம்மிடத்துல காணப்பட வேண்டும். அந்த தெளிவோடு நாம் இருக்க வேண்டும். அங்கே அவன் தெளிவாக அங்கே சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்யணும் என்றிருக்கிறாய். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். அங்கே அவனுடைய வார்த்தை தெளிவாக இருக்கிறது, அவனுடைய எண்ணம் தெளிவாக இருக்கிறது, அவனுடைய சிந்தனை தெளிவாக இருக்கிறது. ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு என்ன வேண்டும் என்பதில் அவன் அங்கு தெளிவாக இருக்கிறான். தெளிவாக சொல்லுகிறான், நான் பார்வையடைய வேண்டும் என்பதாக. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? ஜபிக்கும் பொழுதே பல கன்ஃபியூஷன்ஸ். நம்ம எதை கேட்போமா, எதை கேட்போமா? ஏன்னா அவ்வளவு பிரச்சனை நம்மளை சுற்றி இருக்குது இல்லையா? அவ்வளவு பிரச்சனை சுற்றி இருக்குது. ஒரே வார்த்தையில் சொல்லிடலாமே, பாவியாகி என்பேன் இரக்கமாயிரும், முடிஞ்சது. தெளிவு. நாம் எதை ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறோம் என்கிறதில் நாம் தெளிவாக காணப்பட வேண்டும். எனக்கு கண் பார்வை வேண்டும் என்பதாக அங்கே அவன் சொல்லுகிறான். அவ்வளவுதான், பிரசங்கம் முடிஞ்சது. இயேசு அவரை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்த வழியில இயேசுவுக்கு பின் சென்றதாக நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த காரியம் என்னவென்றால், அவன் அங்கே தெளிவாக கூறுகிறான், எனக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும். அங்கே ஆண்டவருடைய விசுவாசத்தை என்ன செய்கிறார்? அங்கே புகழுகிறார். விசுவாசத்தை அவர் அங்கே என்ன செய்கிறார்? மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுகிறார். நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நம்மை ரட்சிப்பதற்கு நம்ம இடத்துல காணப்பட வேண்டியது திடமான ஒரு விசுவாசம். எனக்கு அன்பானவர்களே, அந்த திடமான விசுவாசம் நம்ம இடத்துல இருந்தால் மாத்திரமே நாம் எதை பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும், பலவிதமான பிசாசின் பிடிகளிலிருந்து விடுதலையும், வியாதியிலிருந்து விடுதலையும், பண பிரச்சனைகளிலிருந்து விடுதலையும், எல்லாம் சொல்லிட்டே போகலாம். எல்லா விடுதலையும் நாம் பெற்றுக்கொள்ளன்னு சொன்னா நமக்கு தேவையானது என்ன? திடமான ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் அங்கே அவனிடத்தில் காணப்பட்டது. அதை அறிந்த ஆண்டவர், உன் கண் திறக்கப்பட்டது என்று சொல்லவில்லை, நீ போ, விசுவாசம் உன்னை ரட்சித்தது, அவ்வளவுதான். அங்கே அவன் கண் பார்வை எங்கே கிடைக்கிறது? கண் பார்வை எங்கே கிடைக்கிறது? நாம என்ன சொல்லுவோம்? ஆமா, நின்னான், கேட்டான், ஆண்டவர் பார்வையை கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான். கடைசி உள்ள அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். வாசிங்க. உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றதாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அவரிடத்திலிருந்து பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். அவரிடத்திலிருந்து பல விடுதலைகளை பெற்றுக்கொள்கிறோம். அவரிடத்திலிருந்து பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். அதன் பின்னதாக அந்த பர்திமேயு அவருக்கு பின்னாக சென்றது போல நாம் செல்லுகின்றோமா? நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வசனத்தின் மூலமாகவும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும், அதை போதிக்கின்ற எனக்கும் அவர் என்ன செய்கிறார்? இங்கே பாடமாக கற்பித்துக் கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நாம், அவரின் மூலமாக பல பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்ட நாம், அவரிடத்திலிருந்து பல சுகத்தை பெற்றுக்கொண்ட நாம், அவரிடத்திலிருந்து பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்ட நாம், அதன் பின்னதாக பர்திமேயு சென்றது போல இயேசுவுக்கு நாம் பின் செல்லுகின்றோமா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் மறந்தவர்களாக, அவ்வளவுதான், எல்லாம் கிடைச்சது, இனி அடுத்த எப்போ பிரச்சனை வருதோ அப்ப நாம என்ன செய்திடலாம்? முழங்கால் போட்டுக்கிடலாம், அப்ப நாம ஜெபிச்சுக்கிடலாம். ஆண்டவருக்கு பின் செல்கின்ற பிள்ளைகளாக நாம் காணப்படுகின்றோமா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். வேதாகமத்தின் விளக்குகள் என்ன சொல்றது பார்த்தீங்கன்னு சொன்னா, சுகமடைந்த அவன்
17 மைல். எத்தனை மைல்? 17 மைல் என்று ஒரு விளக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவருக்கு பின்னாக எருசலேமை நோக்கி நடந்து சென்றதாக நாம் பார்க்கிறோம். எரிகோவிலிருந்து எருசலேம் 25 மைல் ஏறத்தாழ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த 25 மைல் தூரத்திலே இவன் 17 மைல் நடந்ததாக பார்க்கிறோம். இன்னும் ஒரு சில விளக்க புத்தகங்கள் சொல்லுகிறது, ஆண்டவரின் இயேசுவின் சிலுவை மரணத்தை அவன் அங்கே மற்றவர்களோடு நின்று பார்த்ததாக இன்னொரு விளக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் புனித யாத்திரை என்பது இந்த உலக பிரகாரமாக நாம் பணங்களை லட்ச லட்சமாக கொடுத்து பல இடங்களுக்கு செல்வதல்ல. எனக்கு அன்பானவர்களே, புனித யாத்திரை என்பது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீங்கள், அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நீங்கள் அதன் பின்னதாக அவருக்கு பின்னாக செல்ல வேண்டும். அதுவே உங்களது புனித யாத்திரை. இன்னைக்கு நாம் எருசலேம், பெத்லகேம், இஸ்ரேல் போறதுனால இல்லை, நீங்கள் அவருக்கு பின் செல்ல வேண்டும். அவர் என்று செல்லுகின்ற பொழுது வேதாகமத்தின் வார்த்தைகள், வேதாகமத்தின் வார்த்தைகள். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி ஆண்டவருடைய வார்த்தையினாலே வரும். நீங்கள் கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிப்பதே மேல் என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நீங்கள் விசுவாசித்து அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி செல்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தோமே. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசித்தோம், ஏசாயா 35வது அதிகாரம். 1000 வருட அரசாட்சியில் இந்த உலகம் எப்படி இருக்கும் என்பதை அங்கே தெளிவாக வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கண் தெரியாதவர் அங்கே வழி அருகே இருந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். அவரிடத்தில் காணப்பட்ட குணாதிசயங்களை நான் திரும்ப சொல்லுகிறேன். அவர் முதலாவதாக ஆண்டவரை அணிந்திருந்தார், மேசியா என்று அறிந்து வைத்திருந்தார், தாவீதின் குமாரன் என்று தெரிந்து வைத்திருந்தார். அவரால் எனக்கு கண் பார்வை கிடைக்கும் என்று விசுவாசித்தார். விசுவாசித்த அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். கூப்பிடுகின்ற அவரை அவரோடு இருந்தவர்களும் ஆண்டவரோடு வந்தவர்களும் அதட்டுகிறார்கள், நீ அமைதியா இரு என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர் அங்கே கேட்கவில்லை. இன்னும் அதிக சத்தத்தோடு கூப்பிடுகிறார். அதிக சத்தத்தோடு கூப்பிட்ட அவர் ஆண்டவருடைய பார்வைக்கு அங்கே முன் வருகிறார். ஆண்டவர் அதை அறிந்து கொண்டார். அவரோடு இருந்தவர்களை நோக்கி அவனிடத்தில் கொண்டு வாருங்கள், அவனிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள், அவனிடத்தில் கூப்பிடுங்கள் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அவரிடத்தில் வந்த அவனை நோக்கி ஆண்டவர் அங்கே தெளிவாக கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்வேன் என்பதாக நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய். அங்கே அவன் தெளிவாக பதில் கூறுகிறார், எனக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும் என்பதாக. அவன் தெளிவாக இருந்தது மாத்திரமல்ல, விசுவாசத்துடன் காணப்பட்டான். அதை அவன் பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவரிடத்திலிருந்து கண் பார்வையை பெற்றுக்கொண்ட அவன் திரும்பவுமாக அவருக்கு பின்தொடர்ந்து செல்லுகின்றான். இயேசுவின் மரணம் வரை அவன் அங்கே சென்றதாக நாம் பார்க்கிறோம். இந்த குணம் இன்னைக்கு நம்மிடத்தில் காணப்படுகிறதா? நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவனுக்கு வேலை கிடையாது, குடும்பம் இருந்ததாக சொல்லப்படவில்லை. அவனுக்கு இருந்த ஒரே தொழில் என்பது தர்மம் எடுப்பது, பிச்சை எடுப்பது. அந்த கண் தெரிஞ்ச பிறகு யாரும் பிச்சை போடுவாங்களா? போட மாட்டாங்க. கண் தெரிஞ்ச பிறகு தர்மம் எடுக்க முடியுமா? முடியாது. ஆனா அவன் எல்லாவற்றையும் அங்கே என்ன செய்கிறான்? ஏற்றுக்கொள்கிறான். எனக்காக எதிர்காலத்தில் எந்த ஒரு வேலை இருந்தாலும் சரி, வருமானம் இருந்தாலும் சரி, வருமானம் இல்லை என்றாலும் சரி, நான் யாரை பின் செல்வேன்? ஆண்டவரை பின் செல்வேன். அவரை பின் செல்கின்ற பொழுது எனக்கு என்ன கிடைக்கும்? எல்லாம் கிடைக்கும் என்பதாக. எல்லாம் என்ற வார்த்தை 1000 வருட அரசாட்சியில் என்ன இருக்கு என்பதை நாம் என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 35 எல்லாரும் வீட்டில் போய் வாசித்து கண்டிப்பாக நீங்க என்ன செய்யணும்? பார்க்கணும். இப்போ கடைசியாக விசுவாசிப்பது எப்படி என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் கண்களால் காணாத போதிலும் வேதாகமத்தில் கூறப்பட்டிருப்பதால் அவற்றை நாம் உண்மை, நிச்சயம் என்று நம்புவதும் அந்த நம்பிக்கையிலே உறுதியாய் இருப்பதும், அதைத்தான் நாம் முதலாவதாக வாசித்தோம். எபிரேயர் 11:1. திரும்ப வாசிங்க, அதை சத்தமா வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தார். இதை நாம் இன்றைக்கு வாசிக்கின்றோம். ஆனால் நாம் கண்ணால் கண்டோமா? இல்லை. அதைத்தான் வசனம் தெளிவாக சொல்கிறது. உண்மையான விசுவாசம் என்பது நாம் கண்ணால் காணாத போதிலும் வேதத்திலே கூறப்பட்டிருப்பதால் அவற்றை நாம் உண்மை, நிச்சயம் என்று என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது நம்முடைய சுய புத்தியின் மேல் நாம் சார்ந்திருக்க கூடாது, நம்முடைய உணர்ச்சிகளின் மேல் நாம் சார்ந்திருக்க கூடாது, நம்முடைய அறிவின் மேல் நாம் சார்ந்திருக்க கூடாது, மனிதனுடைய வார்த்தைகளின் மேல் நாம் சார்ந்திருக்க கூடாது. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் என் திறமை இருந்தது, நான் முன்னேறினேன், என்னுடைய திறமை, என்னுடைய படிப்பு, என்னுடைய அறிவு இல்லை. எனக்கு அன்பானவர்களே, எல்லாவற்றிற்கும் யார் காரணம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காரணம். மற்றவர்களை பற்றி நான் பேசவில்லை. கிறிஸ்தவர்களாகிய நாம் இதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய எல்லா உணர்ச்சிகளோடும் அறிவோடும் பலவிதமான காரணங்களை கொண்டும் சூழ்நிலைக்கு ஏற்ப என்ன செய்கிறோம்? விசுவாசம் வைக்கிறோம். ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி விசுவாசம் வைக்கிறோம். அப்படி அல்ல. நம்முடைய விசுவாசம் வேதம் கூறுவதை முழு இருதயத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அதுக்கப்புறம் பாருங்க யோசுவா. இப்போ விசுவாசம் நல்ல எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இஸ்ரவேலர் என்ன செய்யறாங்க? எரிகோவை சுற்றி சுற்றி வருகிறாங்க. எத்தனை முறை சுற்றி வந்தாங்க? எத்தனை முறை? 7 முறை. அப்போ ஒரு ஒரு சிட்டியினுடைய அந்த என்ன சொல்றது மதில் சுவர், அந்த மதில் சுவரை நீங்க 7 தடவை சுற்றி வந்தால் அந்த சுவர் விழுந்து விடுமா? நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். அந்த சுவர் விழுமா? சுவர் விழாது. அப்போ சுவர் விழாது என்பது பார்த்தீங்கன்னு சொன்னீங்க, அது உலக பிரகாரமான ஒரு ஞானம். நாங்கள் இந்த சுவரை சுற்றி வந்தால் அது என்ன செய்வதில்லை? விழுந்து போவதில்லை. இந்த மதில் விழுந்து போவதில்லை. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை முழு இருதயத்தோடு விசுவாசித்ததினால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த மதில் சுவரை சுற்றி வருகிறார்கள். அங்கே சுவர் என்ன செய்கிறது? விழுந்து போகிறது. செங்கடலை 2ஆக பிரித்தார். நதியிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? நடந்து சென்றார்கள். நாம் தரிசித்து நடக்கக்கூடாது, நாம் விசுவாசித்து நடக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இன்னும் 2 வசனம் தான். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். வேதாகமத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தரிசித்து நடப்பதை விட விசுவாசித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, காணாததையும் உணராததையும் நம்புவதே விசுவாசம். ரோமர் 8:24-25. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாயில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். இப்போ நீங்கள் காணாதது தான் நம்பிக்கொண்டிருக்கிறோம். நாம் வேதாகமத்தின் வசனங்களை கூறப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். இதுதான் உண்மையான விசுவாசம். இப்பொழுது இந்த உண்மையான விசுவாசத்தில் நாம் நடப்பது எப்படி? விசுவாசிப்பது எப்படி? நாம் நம்மை ஞானி என்று எண்ணக்கூடாது, நம்மை அறிவாளி என்று எண்ணக்கூடாது. அது மாத்திரமல்ல, எல்லா விதமான எதிரான நம்முடைய கருத்துக்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒழிக்க வேண்டும். கிறிஸ்துவிற்கு கீழ்ப்படிய வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, நமது ஆவியை தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் நிரப்ப வேண்டும். அவர் என்னென்ன வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும்? அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் சந்தேகப்படாத பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். தேவனுடைய வசனத்தை நாம் தியானித்து அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு இருந்தால் போதும். நீங்கள் என்னத்தை பெற்றுக்கொள்வீங்க? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் இனி அவருக்கு பின்னாக, நீங்கள் நாம் எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு பின்னாக நாம் நடக்க வேண்டும். அப்படி நடந்து போகிறது தான் என்ன யாத்திரை? புனித யாத்திரை. உண்மையான கிறிஸ்தவனுக்கு யாத்திரை எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விசுவாசம். விசுவாசத்தில் நடக்கின்ற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரிடத்திலிருந்து அந்த விசுவாசத்தின் மூலமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக நடக்கின்ற ஒரு வாழ்க்கை. அதுதான் நமக்கு என்னது? பிரயாணம். என்ன பிரயாணம்? பில்கிரிமேஜ். நாம் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் அந்த பாதையில் நடத்துவோம். அடுத்தவர்களுக்காக நாம் பாரப்படுவோம். நம்முடைய நடை உடை பாவனைகள் மூலமாக நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை அடுத்தவர்களுக்கு நாம் பறைசாற்றுவோம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.